உங்கள் நிலைப்பாட்டில் நில்லுங்கள். நீங்கள் விரும்புவதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். சுதா 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேரும் முயற்சியில் இருக்கும் ஒரு பெண். ஒரு வெயில் நாளில் அவள் மாம்பழங்களை வாங்க விரும்பினாள். சந்தைக்கு சென்றாள். சந்தையில் பல பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட பல பழக்கடைகளை கண்டாள். சந்தைக்குள் நுழைந்த சுதாவை பல பழக்கடைக்காரர்கள் கை காட்டி அழைத்தனர். சுதா குறைந்த விலைக்கு அறியப்பட்ட ஒரு பிரபலமான பழக்கடைக்கு சென்றாள். மாம்பழம் வாங்க வேண்டும் என்று சொன்னாள். பழக்கடைக்காரர் மாம்பழங்கள் தீர்ந்து விட்டதாகவும் அதற்கு பதிலாக ஆப்பிள் பழங்களை இலவசமாக தருகிறேன் என்றும் கூறினார். சுதா ஒரு கணம் யோசித்தாள். ஆப்பிள், மாம்பழம் இல்லை, மாம்பழம்தான் அவளுக்கு வேண்டும் என்று புரிந்து கொண்டாள். பழக்கடை உரிமையாளர் அளித்த ஆப்பிள் மற்றும் பிற பழங்களை அவள் சிரித்தவாறு மறுத்துவிட்டாள். கொஞ்சமாக தரிந்த அடுத்த சிறிய கடைக்குச் சென்று மாம்பழங்களை கேட்டாள். மாம்பழங்களை வைத்திருந்ததால் கடை உரிமையாளர் உடனடியாக அவளுக்கு மாம்பழங்களை வழங்கினார். சுதா மீண்டும் யோசித்தார். குறைந்த விலை ஆப்பிள்கள் மற்றும் சற்று விலை உயர்ந்த மாம்பழங்கள் பற்றி. ஆப்பிளை விட மாம்பழம் அதிக ஜூசி என்று சுதா அறிந்து மாம்பழங்களை வாங்கினாள். பழக்கடையிலிருந்து திரும்பி நடக்கையில் இதை 2 வெவ்வேறு கல்லூரிகள் வழங்கும் படிப்புகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்தாள். ஒரு நன்கு அறியப்பட்ட குறைந்த கட்டணக் கல்லூரி அவள் கேட்ட பாடத்தை வழங்கவில்லை, ஆனால் குறைந்த வருவாய் தரும் வேலையை கொடுக்கும் மற்றொரு படிப்பை வழங்கியது. அதிகம் அறியப்படாத மற்றொரு சிறிய கல்லூரி அவள் கேட்ட படிப்பை அவளுக்கு வழங்கியது. அது முடிந்தவுடன் லாபகரமான வேலையை கொடுக்கும். இதை அவள் மாம்பழம் வாங்கிய அனுபவத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் கடை கல்லூரி முக்கியமில்லை, அவள் விரும்பியது கிடைக்கிறதா என்பதுதான் முக்கியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தன் ஆசையை ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை என்பதற்காக சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். கதையின் தார்மீகமானது நீங்கள் விரும்பியதை விட எப்போதும் குறையாமல் இருக்க வேண்டும்.